எதிர்ப்பு சக்தின்னு எடுத்தோம்னா மெயினாக 2 விதமான எதிர்ப்பு சக்தி உண்டு. இந்த இம்யூனிட்டினாலேயே சில சமயம் ப்ராப்ளம் வரலாம். எப்போ ப்ராப்ளம் வரலாம்? பிளேட்லெட்ஸ் லோவாகிறதுனால ப்ளீடிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் கடியில் சிகப்பாக ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். மூக்கில் இருந்து ரத்தம் வரலாம். யூரினில் சில சமயம் ரத்தம் போகும். இன்ஃபேக்ட் ப்ரெக்னன்சி டயத்தில் சில சமயம் இந்த வளரக்கூடிய குழந்தை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைய எதர் அபார்ட் ஆகிறதுக்கு நேரிடலாம், இல்லாட்டா குழந்தையோட வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படுத்தலாம். குழந்தைய பாதிப்பு ஏற்படுத்துறதுனால சில சமயம் அதோட ஆர்கன் டெவலப்மெண்ட் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஹார்ட்ல ஓட்ட வரும், ஹோல் இந்த ஹார்ட்டும்பாங்க. கண்ணை பாதிக்கலாம், காதை பாதிக்கலாம், டெவலப்மெண்ட்டை பாதிச்சு சம்டைம்ஸ் பிறக்கக்கூடிய குழந்தை வில் பி சிவியர்லி டேமேஜ்ட். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராமசுப்ரமணியன், ஸ்பெஷலிஸ்ட் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இப்போ சாதாரணமாக இருக்கும்போது நம்ம உடம்புக்கு தெரியும் எந்த உறுப்புகள், எந்த ஆன்டிஜென்ஸ், எந்த புரோட்டீன்லாம் உடம்பை சம்மந்தப்பட்டது, எது வெளியிலேருந்து வந்திருக்குங்கிறது ஓரளவுக்கு அதுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இது நம்ம எவல்யூஷனாலே வந்தது. அண்ட் எதிர்ப்பு சக்தின்னு எடுத்தோம்னா மெயினாக 2 விதமான எதிர்ப்பு சக்தி உண்டு. ஒன்று இன்னேட் இம்யூனிட்டிம்பாங்க. இன்னேட் இம்யூனிட்டினா என்ன? நம்ம தோல் ஒரு விதமான ஒரு ஆர்மி. ஏன்னா தோலை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போனால் தான் ப்ராப்ளம் வரும். தோல் இருக்கிற வரைக்கும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. நம்ம ரெஸ்பிரேட்டரி பேசேஜ்னு எடுத்தோம்னா நம்ம மூக்குக்குள்ளே இருக்கிற ரோமத்திலேருந்து இந்த ஏர் பேசேஜுக்கு சைடில் சின்ன 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 ஒரு ஹேர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம மூச்சு விடும்போது தேவையில்லாமல் தூசி பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போச்சுன்னா இதெல்லாம் ஃபில்டர் ஆகி தொண்டையிலேயே நின்றுடும். ஸோ நம்ம பொல்யூஷன் இருக்கிற இடத்துல போய் நம்ம காரி துப்பினோன்னா சில சமயம் இந்த பழங்காலத்தில் நான் இந்த ட்ரெயினில் போவோம். நம்ம இந்த புகை வண்டி போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நாங்கள் தலையை ஜன்னலுக்கு வெளியில் விட்டுக்கிட்டு விழுவோம். இந்த ஸ்டீம் இன்ஜின் போகும்போது அந்த ஸ்டீமெல்லாம் நிறைய அடிக்கும். அண்ட் இந்த போய் இறங்கும்போது, மதுரையில் போய் இறங்கும்போது மூக்கில் இப்படி விட்டோன்னா கையில் கருப்பாக வரும். ஏன்னா இந்த சூட், இந்த புகையில் இருக்கிற கிருமிகள்லாம் எல்லாம் மூக்கிலே ஃபில்டர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் இம்யூனிட்டி. அதே மாதிரி நம்ம தொண்டைக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற சில செக்ரீஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிற, ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட் எல்லாமே ஓரளவு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நேச்சுரலாக ப்ரொடெக்ட் பண்ணும். இதை தவிர அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு இருக்குது. அக்வயர்ட் இம்யூனிட்டினா என்ன? ஒவ்வொரு தடவை கிருமியை சந்திக்கும் போதும் உடம்பு அதை கவனித்து இது என்னதுன்னு பார்த்து அதுக்கு எதிர்த்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணும். ஸோ இதெல்லாம் உள்ளே உடம்பு சந்தித்ததுக்கு அப்புறம் தான் உற்பத்தி பண்ணும். ஸோ திஸ் இஸ் த நேச்சுரல் இம்யூனிட்டி. இந்த இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்வயர்ட் இம்யூனிட்டி ரெண்டும் இருக்கிறதுனால தான் நம்ம ஹெல்த்தியாக வாழறோம். ஆனால் இந்த இம்யூனிட்டினாலேயே சில சமயம் ப்ராப்ளம் வரலாம். எப்போ ப்ராப்ளம் வரலாம்? சில சமயம் என்ன ஆகும்னா இந்த இம்யூனிட்டி ஓவர் டிரைவில் போயிடும். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை எதிர்த்து உடம்பு சண்டை போடும்போது ஓரளவு சண்டை போட்டால் பரவாயில்ல. ஆனால் எக்கச்சக்கமாக சண்டை போட்டு என்ன ஆகும்? இந்த கிருமியும் அழிக்கும். ஆனால் இந்த ரெஸ்பான்ஸ், இந்த இம்யூனிட்டினால் சில சமயம் உடம்போட பாதிப்பும் டேமேஜ் ஏற்படலாம். இதுதான் சிவியர் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். சிவியர் செப்சிஸ்னால் என்ன? கிருமி ரத்தத்துக்குள்ளே போய் அதனால் பாதிப்பு விளைக்கும் போது உடம்பு அதை எடுத்து சண்டை போடும்போது ஓவராக சண்டை போடுறதுனால, ஓவர் ஆக்டிவிட்டினால இந்த செப்டிசீமியாவோட இன்ஃப்ளமேஷன், சிவியர் இன்ஃப்ளமேஷனால் டேமேஜ் ஏற்படலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னதுன்னா, சில சமயம் உடம்பு இது கரெக்டாக எது நம்ம உடம்போட ஆன்டிபாடி, உடம்போட ஆன்டிஜன் ஆர் ப்ரோட்டீன், எது வெளியிலேருந்து வந்திருக்கிற ஆன்டிஜன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ உடம்பு சம்டைம்ஸ் உடம்பில் இருக்கிற உறுப்புக்குள்ளேயே அதை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், ஆர் ஆட்டோ இம்யூன் சிண்ட்ரோம்போம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சில சமயம் நம்ம ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட்ஸ்னு ஒரு உறுப்பு இருக்குது. ரத்தத்தில் சிகப்பு உயிரணும், வெள்ளை உயிரணும், பிளேட்லெட்ஸ்ன்னு இருக்குது. இந்த உடம்பு சில வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஆன்டிபாடிஸை பிளேட்லெட்ஸை எதிர்த்து தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உடம்பு நார்மலாக பிளேட்லெட்ஸ் உற்பத்தி பண்ணும். எல்லாருக்கும் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் பிளேட்லெட் ரத்தத்தில் இருக்குது. இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கன்ஃபியூஷனால் ஆன்டிபாடிஸ் பிளேட்லெட்ஸ் எதிர்த்து பண்ணும்போது பிளேட்லெட்ஸ் நம்பர் குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலாக 1.5 லட்சம் இருக்க வேண்டியது 30,000, 20,000, 10,000ன்னு குறையும். ஸோ போன் மேரோ நம்ம உடம்புல பண்ணிக்கிட்டே இருக்கும் பிளேட்லெட்ஸ். ஆனால் இந்த ஆன்டிபாடிஸ் பண்ண அதை போய் கொல்ல ஆரம்பிச்சிடும்.
ஸோ பிளேட்லெட்ஸ் லோவாகிறதுனால ப்ளீடிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின்னுக்கு அடியில் சிகப்பாக ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும், மூக்கில் இருந்து ரத்தம் வரலாம், யூரினல் செல்ஸுமே ரத்தம் போகும். இது பேர் இடியோபெத்திக் த்ரோம்போசைட்டோபீனிக் பர்பியூரான்னு சொல்லுவோம். பர்பியூராங்கிறது சிகப்பு புள்ளி, பிளேட்லெட்ஸ் கம்மியாகிறதுனால ஏற்படக்கூடியது. த்ரோம்போசைட்டோபீனியாங்கிறது லோ பிளேட்லெட்ஸ். த்ரோம்போசைட்ஸுங்கிறது பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு வார்த்தை. த்ரோம்போசைட்டோபீனியானா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இடியோபெத்திக்னா காரணம் தெரியாமன்னு அர்த்தம். ஸோ இடியோபெத்திக் த்ரோம்போசைட்டோபீனிக் பர்பியூரானா காரணம் கரெக்டாக தெரியாமல் பிளேட்லெட்ஸ்னால கம்மியாகி ப்ளீடிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெரி ஆஃபன் திஸ் இஸ் ஐடிபின்னு சொல்லுவோம். இது குவைட் ஆஃபன் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது. உடம்பு ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணி பிளேட்லெட்ஸை கொல்றதுனால ஏற்படக்கூடிய கண்டிஷன். இந்த மாதிரி எந்த உறுப்பு வேணால் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணலாம். SLE அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ்னு. இந்த கண்டிஷனில் பல உறுப்பை எதிர்த்து உடம்பு ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணும். இது ஏன் பண்ணுது, என்னத்தினால இந்த கன்ஃபியூஷன் ஏற்படுது, இது வரைக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஸ்டீராய்டு போன்ற மருந்துகள் கொடுப்போம். ஸ்டீராய்டு போட்டு இந்த உடம்பு சண்டை போடுறதை குறைக்கிறதுக்கு, எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டீராய்டு போன்ற மருந்தை கொடுத்து இது ட்ரீட் பண்ணும். ஸோ பலவிதமான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது. ஸோ இது என்னதுன்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது அவசியம். இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு எடுத்தோன்னா, ப்ரெக்னென்சி ஒரு ஆக்சுவலாக உடம்பில் இல்லாத ஒரு ஃபாரின் மெட்டீரியல் அவங்க லேடிஸோட உடம்பில் வளருது. ஸோ இதுவும் ஒரு விதமான ஃபாரின் மெட்டீரியல். இன்ஃபேக்ட் ப்ரெக்னென்சி டயத்தில் சில சமயம் இந்த வளரக்கூடிய குழந்தை எதிர்த்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது குறைக்கிறதுக்கு ஜென்ரலாக உடம்பே அதோட எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கும். ஏன்னா இந்த குழந்தை விடுறதுக்குனால ஜென்ரலாகவே இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ ப்ரெக்னென்சியில் சில விஷயங்கள் மோசமாகறதுக்கு நேரிடலாம். ப்ரெக்னென்ட் விமன் எடுத்தோன்னா அவங்களுக்கு மெயினாக பாதிப்பு ஏற்படுறது 2 விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று, அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த குழந்தை வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படுத்தி சம்டைம்ஸ் குழந்தை இன்ஃபெக்ஷன்ஸ்னால, லோக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூட்ரஸ்லேயோ இல்லட்டா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ இந்த வளர்ச்சியை டேமேஜ் பண்ணி சில சமயம் அபார்ஷன் ஆகிறதுக்கு நேரிடலாம். பட் அதை விட இன்னொரு விஷயம் என்னதுன்னா, சில விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்ததுன்னா டைரெக்டாக அந்த குழந்தையை பாதித்து அந்த குழந்தைய எதர் அபார்ட் ஆகிறதுக்கு நேரிடலாம், இல்லாட்டா குழந்தையோட வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படுத்தலாம். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ருபல்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெர்மன் மீசில்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டா சிக்கன் பாக்ஸ் கூட பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் 4-5 நாளில் சரியாக போயிடும். இந்த ஜெர்மன் மீசில்ஸ் ருபல்லா எடுத்தோன்னா ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் ஃபீவர் வரலாம், கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம், கொஞ்சம் கண் செவந்து போகலாம், உடம்பு டயர்டாக இருக்கும். 4-5 டேஸில் சரியாயிடும். ஆனால் இந்த ஜெர்மன் மீசில்ஸ் கிருமி, ருபல்லா கிருமி வளர்கிற ஃபீட்டஸ் குழந்தைய பாதிப்பு ஏற்படுத்துறதுனால சில சமயம் அதோட ஆர்கன் டெவலப்மெண்ட் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஹார்ட்டில் ஓட்டை வரும், ஹோல் இந்த ஹார்ட்டும்பாங்க, கண்ணை பாதிக்கலாம், காதை பாதிக்கலாம், டெவலப்மெண்ட்டை பாதித்து சம்டைம்ஸ் பிறக்கக்கூடிய குழந்தை வில் பி சிவியர்லி டேமேஜ்ட். குழந்தை பிறந்துடும், பட் தே வில் ஹாவ் மென்டல் ரிட்டார்டேஷன், தே வில் ஹாவ் ஆர்கன் ஃபார்மேஷனில் ப்ராப்ளம் வரலாம், அந்த மாதிரி ஏற்படலாம். சிக்கன் பாக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்ததுன்னா அதனால அவங்களுடைய கை கால் வளர்ச்சி பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ குழந்தை பிறக்கும்போது கை ரொம்ப ஸ்டப்பியாக இருக்கும், ஒன்றுமே வளர்ச்சியாக இருக்காது, இவ்வளோ வெறும் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு சின்ன அப்பெண்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில மாதிரி விஷயம், டாக்ஸோபிளாஸ்மான்னு ஒரு விஷயம் இருக்குது, சைட்டோமெகலோ வைரஸ்னு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஜென்ரலாக அம்மாவை பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது, ஆனால் குழந்தைய பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இந்த சைட்டோமெகலோ வைரஸ் கேன் அஃபெக்ட் தி இயர், ஹியரிங், ஐ, பலவிதமான டேமேஜ் ஏற்படலாம். ஸோ தட் இஸ் வை இந்த காலத்தில் நம்ம ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு பிளான் பண்ணணும். எந்த விதமான நோய்கள் நம்ம தவிர்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜெர்மன் மீசில்ஸ்க்கு வேக்சின் இருக்குது, சிக்கன் பாக்ஸ்க்கு வேக்சின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸை நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முந்தையே அவங்க ரத்த டெஸ்ட் பண்ணி இதுக்கு இம்யூனிட்டி இருக்கா இல்லையா, இம்யூனிட்டி இல்லைன்னா இந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது அவசியம். ப்ரெக்னென்சி டயத்தில் கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் வேக்சின்ஸ் இல்லையோ, டாக்ஸோபிளாஸ்மான்னு ஒன்று சொன்னேனே, இந்த இன்ஃபெக்ஷன் யூஸ்வலாக மணலில் இருக்கக்கூடிய சில விதமான பாரசைட்ஸ், டாக்ஸோபிளாஸ்மா பாரசைட்ஸ்னால வரலாம். ஸோ ப்ரெக்னென்ட் விமனை கார்டனிங் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோட்டத்தில் போய் அவங்க உட்காந்து மணல் கூட இது பண்ணும்போதோ, கார்டன் பண்ணும்போதோ, இல்லாட்டா வீட்டில் சின்ன பூனைக்குட்டி இருந்ததுன்னா பூனைக்குட்டியோட மலத்தில்
இந்த கிருமி வளரலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பாட்டியெல்லாம் ப்ரெக்னென்ட் உமன் எப்போதுமே வீட்டில் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது, இது பண்ணக்கூடாது, சுத்தம் சுகாதாரத்தோடு இருக்கணும், கை கால் கழுவி வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்ன அட்வைஸ் இப்போவும் வேலிட். ஸோ ப்ரெக்னன்ஸ் டயத்தில் பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி த மதர், குழந்தையும் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கும்.